பண பரிவர்த்தனை பெருகி வரும் நிலையில் அரசு பேருந்துகளில் மட்டும் பணமாக செலுத்தி பயணச்சீட்டு பெறும் நடைமுறை இருந்து வந்தது. இதனால் புறநகர் மற்றும் நகர்ப்புற பேருந்துகளில் பயணிக்கும் மக்களும் நடத்துனர்களுக்கும் இடையே சில்லறை தட்டுப்பாடு குறித்த சிக்கல்கள் தொடர்ந்து நிலவி வந்தன. இது நடத்துனர் பயணிகள் இடையே சில சமயங்களில் கடுமையான வாக்குவாதங்களுக்கும் வழிவகுத்தது. இந்த சூழலில் தர்மபுரி போக்குவரத்து மண்டலம் ஒரு முன்னோடி முயற்சியாக தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள 347 அரசு பேருந்துகளிலும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. தர்மபுரி புறநகர், பென்னாகரம், பாலக்கோடு, அரூர், பொம்மிடி உள்ளிட்ட தர்மபுரி போக்குவரத்து மண்டலத்திற்குட்பட்ட அனைத்து பேருந்துகளிலும் இந்த வசதி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. பயணிகள் இனி கூகுள் பே, UPI, போன்பே போன்ற செயலிகள் மூலமாகவும் கார்டு ஸ்வைப் மூலமாகவும் பயணச்சீட்டிற்கான கட்டணத்தை செலுத்தலாம். நடத்துனர் பயணிகளின் இலக்கை பதிவு செய்வதுடன் பயணச்சீட்டு இயந்திரத்தில் ஒரு QR கோட் தோன்றும். பயணிகள் அதை ஸ்கேன் செய்து பணம் செலுத்தியவுடன் தானாகவே பயணச்சீட்டு இயந்திரத்திலிருந்து அச்சிடப்பட்டு வெளியே வருகிறது. இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வசதியால் தினசரி பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு சில்லறை தட்டுப்பாடு குறித்த கவலைகள் நீங்குகின்றன. டெய்லியும் இந்த கவர்மெண்ட் பஸ்ல தான் நான் காலேஜுக்கு போறேன். டெய்லியும் எனக்கு அரூர்ல இருந்து தர்மபுரி போறதுக்கு 26 ரூபாய் ஆகுது. நான் எனக்கு சேஞ்ச் இருக்காது. கையில 100 ரூபாயா இருக்கும், இல்ல 50 ரூபாயா இருக்கும். நான் கொடுப்பேன். கண்டக்டர் கிட்டே சேஞ்ச் இருக்காது. அதனால அவர் சேஞ்ச் கொடுக்கறது கஷ்டப்படுவாரு. அதனால நானும் சரி ஸ்டேஜ் தாண்டி பஸ் ஸ்டாண்ட்ல போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். மறந்துட்டு காலேஜ் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். இதனால அமௌண்ட்டே மிஸ் பண்ணிடுவேன். நாளைக்கு பார்த்தா கண்டக்டர் வேற கண்டக்டரா இருப்பாரு. அதனால அமௌண்ட்டை வாங்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே QR கோடு வந்துருச்சு. ஆனால் பஸ்ல வராமல் இருந்துச்சு. இப்போ பஸ்ல புதுசாக QR கோடு முறை கொண்டு வந்திருக்காங்க. அதனால இப்போ நாங்கள் பஸ்லேயே ஸ்கேன் பண்ணிட்டு 26 ரூபாய் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணுமோ அவ்வளோ அமௌண்ட் மட்டும் ஸ்கேன் பண்ணிடுறோம். அதனால எங்களுக்கு சேஞ்ச் வாங்க வேண்டிய பிரச்சனையோ சேஞ்ச் கொடுக்க வேண்டிய பிரச்சனையோ இல்லை. எங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ எல்லா கவர்மெண்ட் பஸ்லையுமே இந்த QR கொண்டு வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நாங்கள் அமௌண்ட் சேஞ்சுக்காக எந்த பிரச்சனைக்கும் நாங்கள் வெளியே அலைய வேண்டியது இல்லை. நாங்கள் கரெக்டாக அமௌண்ட் கொடுத்துட்டு சேஃபாக டிராவல் பண்ணிட்டு வரோம். அதேபோல் நடத்துனர்களுக்கும் மீதி சில்லறை கொடுப்பதில் ஏற்பட்ட சிரமங்கள் முழுமையாக நீங்கியுள்ளன. சில்லறை சிக்கல் இல்லாததால் நடத்துனர்களுக்கும் பயணிகளுக்கும் இடையே சுமூகமான சூழல் நிலவுகிறது. பொதுமக்களிடையே இந்த டிஜிட்டல் முறையிலான பண பரிவர்த்தனைக்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளது. இம்முயற்சி நடத்துனர்கள் மற்றும் பயணிகள் என இரு தரப்பினருக்கும் பெரும் மகிழ்ச்சியை அளித்துள்ளது. டிஜிட்டல் பணவர்த்தனை மூலமா சில்லறை பிரச்சனை இல்லை. அவங்க அமௌண்ட் நான் இது பண்ணோடனே டிக்கெட்டு நம்பர் போட்டு அழுத்தினோடனே அவங்க ஸ்கேன் பண்ணோடனே அந்த அமௌண்ட்டு டிஜிட்டல் பேனில் உட்காந்துட்டோடனே டிக்கெட்டு வெளியே வந்துடுது. சில்லறைக்கு சிரமம் இல்லை. ஓரளவுக்கு பரவாயில்ல. ஜனங்களுக்கும் பரவாயில்ல, எங்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் நல்லாயிருக்கு.